அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்னுடைய ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது பிரசாந்த் ஃபோட்டோ சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னுடைய ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அலைட் மோஷன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுற மாதிரி இந்தமாரி ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். இது 100% கம்ப்ளீட் ஆகிற வரையும் அப்படியே விட்டுருங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் முக்கியமாக தேவைப்படும். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்டர்நெட்டை ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ்ன்ற ஒரு ஐக்கான் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பேஜ் இந்தமாரி ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு பென் அப்படின்ற ஒரு ஐக்கான் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவுக்கு ஏதாச்சும் நேம் கொடுக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற நேமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சாங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேலையுமே நான் கொடுத்த மாதிரி நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா சென்டரில் ஒரு லிங்க் மாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டிசேபிள் பண்ணணும். டிசேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணவே போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும். ஓகே, நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 600 அண்ட் 1350 இதேமாரி சேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது 30 இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மேக் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாரிட்டியாக வரும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வேணும்னா நீங்கள் டிஃபால்ட்டாகவே விட்டுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நான் வச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X2. ஸோ இதுக்குண்டான ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 600 அண்ட் 1350 வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். இந்த ரெசல்யூஷன் நான் வைக்கும் பொழுது கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனாக வரும், எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகாது. இதேமாரி உங்கள் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகாமல் வரணுன்னா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்கள். 600 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த 1350 இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1340, 1320 இல்லை 1300 இந்தமாரி நீங்கள் ரெசல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு எந்த அளவுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, கிரியேட் ப்ராஜெக்ட்டுன்ட்டு. அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்தமாரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்தமாரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வியூ ஆல் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த வீடியோ இங்கே பேஜில் வந்துடும். இப்போ இந்த பேஜுக்குள்ளே அந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரியான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸினுடைய மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி 30 செகண்டுக்கு உண்டான வீடியோவை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஹைலைட் பண்ணி காட்டிருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதே 90 டிகிரியில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை 90 டிகிரியில் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் போர்ஷன் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ இந்த வீடியோவை மூவ் பண்ணணும். இந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் போர்ஷன் ஃபுல்லுமே கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த வீடியோவை நம்ம செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் போர்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை கிளிக் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே 600p கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெசல்யூஷனில் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் கீழே அந்த கோட்ஸில் சேம் நாங்கள் செலக்ட் பண்ணுறதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரேம் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே குவாலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. எக்ஸ்போர்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா கீழே இந்தமாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய கேலரியில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் பக்கம் கொடுத்துருக்கக்கூடிய ஷேர் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது தெரியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அந்த ஒரு கட்டு இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பொண்டாட்டிய புருஷன் தான் அம்மாவை பாக்குற மாதிரி பாத்துக்கிறத விட அவனுக்கு பிறந்து பெண் குழந்தை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்படி பாத்துக்குவியா பார்ட்னர்? அடுத்ததான் நம்ம வைக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட்டிகளாகவும் ஃபுல் ஸ்க்ரீனில் வரணும்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாகவே இந்த பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெசல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சேம் 600 and 1350 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃபுல்லாக பேக்ரவுண்டு கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும் பொழுது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெர்டிகலாக ஃபுல் ஸ்க்ரீனை நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய பிரசாந்த் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.